கொளத்தூர் தொகுதியில் வாக்குப்பதிவில் மோசடியா, இன்னும் சொல்ல போனா வாக்கு இயந்திரத்தில் மோசடியா அப்படிங்கிற கேள்வி பல மாதங்களாக எழுந்து வந்தது. இந்த தேர்தலுக்கு பிறகு, மே மாதம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பலரும் அந்த கேள்வி எழுப்பினாங்க. அது எப்படி சார் கொளத்தூர்ல எப்படி சார் ஸ்டாலின் தோற்பார் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்து வந்த நிலையில திமுகவின் சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் இந்த தேர்தல் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்களினுடைய நம்பகத்தன்மை அல்லது அந்த இயந்திரங்கள் சரியாகத்தான் வந்து ஒர்க் பண்ணுச்சா அப்படிங்கறத பற்றி சோதிப்பதற்காக ஒரு லீகலா ஒரு பெட்டிஷன் பண்ணி அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது, குறிப்பா கொளத்தூர் தொகுதியில. இந்த வேலையில கொளத்தூர் தொகுதியில சில வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல, சில விவிபேட் இயந்திரங்கள்ல கோளாறு, சிக்கல், சில முறையான தேர்தல் ஆணைய விதிகள் மீறப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் திரு என்.ஆர். இளங்கோ அவர்கள் இன்றைக்கு ஊடகங்களிடம் தெரிவித்த போது பலரும் அதிர்ந்து போனார்கள். எனில் இது அடுத்த கட்டத்துக்கு எதை நோக்கி நகரும்? மறு வாக்கு எண்ணிக்கையா, மறு வாக்கு பதிவே கேட்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுமா, தேர்தல் ஆணையம் ஏதேனும் மோசடி செய்திருக்கிறதா, இது போன்ற பல கேள்விகள் எழுந்த நிலையில நாம் இது குறித்து விரிவாக தெளிவாக அறிந்து கொள்வதற்காக திரு என்.ஆர். இளங்கோ அவர்களோடு இன்று இந்த உரையாடலை நகர்த்த இருக்கின்றோம். அவரை வணக்கம் சொல்லி வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த விவகாரம் என பலரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது மறு வாக்கு எண்ணிக்கை கேட்டதா புரிஞ்சுக்கிறாங்க. மறு வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் மறு வாக்கு எண்ணிக்கை இல்லை அப்படிங்கறத ஓரளவுக்கு பல இடங்களிலும் செய்திகளை சொல்லி தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்துச்சு. இப்ப நீங்க எக்ஸாக்டா தேர்தல் ஆணையத்திடம் கேட்டது என்ன, அங்க என்ன சிக்கல் நீங்க வந்து அட்ரஸ் பண்ணிருக்கீங்க சார்? அதாவது இதுக்கு ஒரு முன்னோட்டமா நான் என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, இவிஎம் அப்படிங்கிற ஒரு அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படிங்கிறது 3 பகுதிகளை கொண்டது. முதல்ல நாம போய் வாக்கு செலுத்துறோம் இல்லையா, அது ஒரு பட்டன் அழுத்துறோம் இல்லையா, அது பேர் வந்து பேலட் யூனிட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாம பார்க்கக்கூடிய ஒரு இயந்திரம் வந்து விவிபேட்பாங்க, ஓட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். அதாவது நீங்க எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்துகிறீர்களோ அந்த சின்னம் 7 நொடிகள் ஒளிர்ந்து அந்த பேப்பர்ல பிரிண்ட் ஆகி கட்டாயி உள்ள விழுந்துடும். கடைசியா இருக்கிறது பேர் கண்ட்ரோல் யூனிட். அதுல தான் போயிட்டு வாக்குகள் பதிவாகும். அந்த யூனிட்டை தான் வாக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக்கிறாங்க. இது 3ஆம் தலைமுறை வாக்கு இயந்திரங்கள் வந்தப்ப இந்த விவிபேட்ங்கிறது 2ஆம் தலைமுறை M2 ஜெனரேஷன் மிஷின்ஸ்ல வந்து இந்த விவிபேட் கடைசியில இருந்தது. இப்ப விவிபேட்டை கொண்டு வந்து பேலட் யூனிட்டுக்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் இடையில வச்சிடறாங்க. அது ஏன் அது பிரச்சனையா அப்படின்னா, உண்மையிலே பிரச்சனை தான். ஏன்னா இந்த வாக்கு இயந்திரங்கள் தேர்தலுக்கு முன்பாக ஒரு 5 முறை அரசியல் கட்சிகளுக்கு ஆய்வுக்காக உட்படுத்தப்படுது. நீங்க மாதிரி வாக்குப்பதிவு போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 4-5 தடவை வெவ்வேறு கட்டங்கள்ல கொடுக்குறாங்க. நாங்க பாக்குறோம். அதை தமிழ்நாடு முழுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணியும் நகர ஒன்றிய செயலாளர்கள் எல்லாரும் போய் அதுல பங்கெடுத்துக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் முடிஞ்சிட்டு வேட்பாளர் வேட்பு மனுவை திரும்ப பெற்ற நாளிலிருந்து ஒரு 3வது நாள் கழிச்சு இது எல்லாத்துலயுமே சாஃப்ட்வேர் எதுவுமே இருக்காது. ஆனா அந்த நாள் மட்டும் ஒரு சிம்பிள் லோடிங் யூனிட்ன்ற ஒன்று கொண்டு வந்து இந்த சின்னங்களை பதிவேற்றுகிறார்கள். அது சாஃப்ட்வேர். ஓகே. அது என்ன சாஃப்ட்வேர் யாருக்கும் தெரியாது. டிரான்ஸ்பரண்டா சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். இதை யாருக்கும் இந்த சாஃப்ட்வேரோடைய அந்த டேட்டா ரீடிங் வந்து பெர்மிசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உச்ச நீதிமன்றம் அதை ஏத்துக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் ஆனா அதை ஏத்துக்கிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க, தேர்தல் முடிந்த 7 நாட்களுக்குள்ளார 2வது அல்லது 3வது இடம் பெற்ற வேட்பாளர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி மொத்த வாக்கு இயந்திரங்கள்ல 5% எடுத்து அந்த பர்ன்ட் மெமரியை வெரிஃபை பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகே. அது 2024 வருது. அங்க இப்ப எல்லாரும் பொதுவா கேட்கிற விஷயம் என்னன்னா, நீங்க ஜெயிக்கும் போதெல்லாம் இதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, தோத்த பிறகு பேசுறீங்க அப்படின்ட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் அது பண்ணல. 2021 நாம ஆட்சி அமைச்சிட்டோம். ஆனாலும் கூட
தலைவர் அவர்கள்கிட்ட இந்த இவிஎம் மிஷின்ஸ் பற்றியெல்லாம் எடுத்து அவங்க அப்பப்போ கூப்பிட்டு அதை பற்றியான விளக்கங்கள் கேட்பாங்க. நீங்கள் போனீங்களே பார்த்தீங்களே என்ன ஆச்சு, அந்த மிஷின்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் கேட்பாங்க. அப்போ நாங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி வழக்கு இருக்குன்னு சொன்னோன்னே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் இந்த இவிஎம் முறைகளை கேள்வி எழுப்பி ஒரு ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணணும்னு சொல்லி 2024 நாம ஜெயிச்சப்ப நம்ம தாக்கல் பண்ணி அது உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அப்பதான் சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5% மிஷினை 2வது அல்லது 3வது நிலை பெற்ற வேட்பாளர் இந்த பர்ன்ட் மெமரியை வெரிஃபை பண்ணலாங்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த தடவையும் தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்க தலைவர்கிட்ட சட்டத்துறையிலிருந்து போய் கேட்டோம். இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு, இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க உச்ச நீதிமன்றத்துல. நாம எத்தனை நாட்களுக்கு தான் இந்த இவிஎம் மேல வந்து ஒரு சந்தேகத்தோடவே போறது, ஒரு முடிவுக்கு வரணும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு ஜனநாயக ரீதியான அமைப்புல பல்வேறு தரப்பினரும் இந்தியா முழுக்க வந்து இவிஎம் முறைப்பை பற்றி சந்தேகங்களை எழுப்பும் போது நமக்கு இது ஒரு வாய்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, அதனால இதை வெரிஃபை பண்ணிடுறது பெட்டருங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். தலைவர் 2 நாள் யோசிச்சுட்டு அப்புறம் சரி நீங்க பண்ணுங்க, கொளத்தூருக்கும் சேர்த்தே பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்டேன் ஆக்சுவலா கொளத்தூர்ல நான் பண்ணணும்னு விரும்புறோம்ட்டு. அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. நாங்க அனுமதி பெற்று மொத்தம் 5 தொகுதியில பண்ணோம். 2 தொகுதியில எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங்கா இருக்கிறதுனால அது நடக்கல. மற்ற 3 தொகுதியில எடுத்துக்கிட்டாங்க. உத்திரமேரூர், கொளத்தூர், அப்புறம் ராஜபாளையம். நேற்று காஞ்சிபுரத்துல ஒரு மிஷின், அந்த 3 மிஷினுமே ஒர்க் பண்ணல. கண்ட்ரோல் யூனிட்டும் ஒர்க் பண்ணல, விவிபேட்டும் ஒர்க் பண்ணல, பேலட் யூனிட்டும் ஒர்க் பண்ணல. அதாவது ஏற்கனவே வாக்குப்பதிவு நடைபெற்ற யூனிட் அந்த 3மே யூனிட். ஆமா, அதை இப்ப நீங்க திருப்பி சோதிக்கும் போது 3மே ஒர்க் ஆகல. 3மே ஒர்க் பண்ணல. ஓகே. அப்புறம் கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் 29 2 மிஷின் எடுத்தாங்க. நான் அதுல முழுமையா பங்கேற்று பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து எந்த சிக்கலும் இல்லை. அதாவது முதல்ல ஒரு மாதிரி வாக்குப்பதிவு ஒன்று பண்றாங்க. அதாவது 36 வேட்பாளர் இருந்தால் 36 பேருக்கும் ஒவ்வொரு ஓட்டு போட்டு பார்த்தா சரியா இருக்கான்னு பாக்குறாங்க, கரெக்டா பிரிண்ட் ஆகுதான்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் 500ல இருந்து 1400 ஓட்டு வரைக்கும் நீங்க எந்த வேட்பாளருக்கு வேணாலும் போட்டுட்டு அதை குறிச்சுக்கிட்டு அதே மாதிரிதான் பதிவாயிருக்கா அந்த கண்ட்ரோல் யூனிட்ல, அதே தான் பிரிண்ட் ஆகி விழுதான்னு பார்க்க சொல்றாங்க. அப்படிதான் இந்த பர்ன்ட் மெமரியை பார்க்க சொல்றாங்க. அது பார்த்ததுல முதல் நாள் 2த்துலயும் பிரச்சனை இல்லை. 2வது நாள் எடுத்தப்ப 2 மிஷின் எடுத்தப்ப ஒரு மிஷின்ல இந்த பிரிண்டர்ல 416 ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் மிஷின் நின்று போச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஒர்க் பண்ணல. நீங்க வாக்கு பொத்தானை அழுத்தக்கூடிய அந்த இயந்திரமே ஒர்க் பண்ணலையா? பேலட் மிஷின் ஒர்க் பண்ணலையா? அல்லது விவிபேட் ஒர்க் பண்ணல? விவிபேட் ஒர்க் ஆகல. ஓகே, ஒர்க் ஆகல. இது இந்த முறையில வந்து இந்த தயாரிக்கக்கூடிய நிறுவனமான பெல் என்ஜினியர் தான் அதனுடைய மேற்பார்வையாளராகவே இருப்பார் எல்லா இடத்துலயும். இது வெறும் அதிகாரிகள் மட்டும் இல்ல, பெல் என்ஜினியருடைய மேற்பார்வையில் தான் இது நடக்குது. அவர் இருக்கிறாரு, அவர் இருந்து விளக்கம் சொல்லணும். அதுக்கு அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, இது பிரிண்டர் எரராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஓபி பிரகாரம் நீங்க எடுத்துட்டு வேற மெஷின் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க முதல் நாள் சரி பிரிண்டர் மிஸ்டேக் தானே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் அதுக்கு ஒப்புக்கொண்டு இந்த மிஷின் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு வேற மிஷின் எடுத்தாங்க. அது முடிஞ்சது. நாங்க குறிப்பிட்ட 14 வாக்குச்சாவடிகளுக்கு தான் இதை கேட்டிருந்தோம். ஏன்னா 14 வாக்குச்சாவடிக்கு தான் கேட்டோம். எங்களுக்கு எங்க சந்தேகம் இருந்ததோ அந்த 14 வாக்குச்சாவடிக்கு தான் கேட்டிருந்தோம். நாங்க எங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்குகள் விழுந்திருக்கும், ரொம்ப குறைவா விழுந்திருக்கு, அந்த வாக்குச்சாவடிகளை எடுத்துதான் நாங்க கேட்டிருந்தோம். இப்ப முதல் நாள் வந்து 2வது நாள் வந்து ஒரு வாக்குச்சாவடியோட பிரிண்டர் ஒர்க் ஆகல, வேற மாத்தி வேற எதுல இருந்தாலும் எடுத்து பார்க்க சொன்னாங்க. சரின்னு எடுத்து பார்த்தோம். நேற்றைய தினம் 2வது மிஷின்ல விவிபேட் திருப்பியும் ஒர்க் பண்ணல. இல்ல நீங்க வேற மாத்திக்கோங்க. நான் சொன்னேன் இது அப்படி இல்லைங்க, இது மெஷின் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பாக்குறதுக்காக மட்டும் நாங்க வரல. தேர்தல் அப்ப இது சரியா ஒர்க் ஆச்சா இல்லையான்னு நாங்க பாக்கணும். வாக்குப்பதிவு முறையாக நடைபெற்று இருக்கிறதா இல்லையான்னு பாக்கணும். எங்களுக்கு சந்தேகமா இருக்கிற மெஷின்ஸை மட்டும் பிரச்சனை வருது, அதை நீங்க மாத்திட்டு வேற எடுத்து பாருன்னு சொல்றீங்க.
அப்ப நாங்க 5% மிஷினை நாங்க தேர்ந்தெடுக்கலாம்னு சொன்னதுக்கான காரணமே இல்லல்ல. நாங்க தேர்ந்தெடுத்த வாக்குச்சாவடி எல்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா வேற எடுத்து செக் பண்ணுன்னு சொல்றதுக்கு எதுக்கு இந்த முறை? இதை நான் ஒப்புக்க கொள்ள மாட்டேன். அதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த வாதங்கள் போறதுக்கு. ஆமா, நான் எந்த காரணத்திலயும் இதை ஒத்துக்க மாட்டேன். ஒரு மிஷின் நான் ஒத்துக்கிறேன். 2வது மிஷினும் இந்த 14ல 2வது மிஷின், அதாவது 6வது மிஷின்ல 2 மிஷின் போகுது அப்படின்னா ஏற்கனவே 30% மேல பிரச்சனையா இருக்கேங்க. இதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் எந்த மிஷினை பார்க்கணும், எந்த வாக்குச்சாவடியை பார்க்கறனோ அதை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா அதை பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. மாற்று வாக்குப்பதிவு இயந்திரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு காலையில போறோம். இந்த முறை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறைக்கு கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ்ல தனியாக விதிமுறைகள் இருக்கின்றன. குறிப்பாக விதி 49T 49T ஆஃப் கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ், அதுல இந்த மிஷினை எப்படி சீல் பண்ணணும், எப்படி அட்ரஸ் டேக் போடணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை ஒட்டி ஹேண்ட்புக் ஃபார் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துலேயும் இந்த மிஷினை எப்படி தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே சீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே அந்த இயந்திரத்து மேல அட்ரஸ் டேக்னு ஒன்று ஒட்டுவாங்க. அந்த இயந்திரத்து மேலேயே ஒட்டி அது எந்த தொகுதிக்கானது, எந்த வாக்குச்சாவடிக்கானது அப்படின்னு போட்டு வாக்குச்சாவடி அதிகாரி கையெழுத்து போட்டு அதை ஒரு பெட்டிக்குள்ளார வச்சு திருப்பியும் சீல் பண்ணி, விவிபேட்னா 2 தாழ்பால் இருக்கும், அந்த 2 தாழ்பால்லையும் திருப்பியும் டேக் போட்டு அட்ரஸ் டேக் போட்டு இதுலயும் எல்லாத்தையும் பூர்த்தி செய்து அரக்கு சீல் வச்சு எடுத்து வச்சிருவாங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட்டையும் டேக் பண்ணிட்டு அட்ரஸ் டேக் வச்சு அதை ஒரு பாக்ஸ்குள்ளார வச்சு அந்த பாக்ஸ்க்கும் அட்ரஸ் டேக் போட்டு அரக்கு சீல் வைப்பாங்க. இன்னைக்கு எடுத்துட்டு வைக்கிறாங்க வாக்குச்சாவடி எண் 157, அதை டிஸ்பிளே பண்றாங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய பயிற்சியின் பிரகாரம் முதல்ல நாங்க அட்ரஸ் டேக் தான் பார்ப்போம். இந்த 35 வேட்பாளர்கள் பிளஸ் நோட்டா 36 வேட்பாளர்கள் நோட்டாவோட சேர்த்து, அதனால 3 பேலட் யூனிட் இருக்கும் பிளஸ் கண்ட்ரோல் யூனிட். அந்த செய்யக்கூடிய இயந்திரம். அப்ப அந்த 3 பேலட் யூனிட்லயும் 2 அட்ரஸ் டேக், அந்த வாக்குகளை சேகரிக்கக்கூடிய இயந்திரத்துல ஒரு அட்ரஸ் டேக், 7மே நிரப்பப்படாமல் யாருடைய கையொப்பமும் இல்லாமல் புதுசா ரொம்ப புது அட்ரஸ் டேக்கா இருந்தது. பெரிய இதா இருக்கு சார், அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியா இருக்குது. ஆமா ஆமா. அப்புறம் இந்த அட்ரஸ் டேக்ல மேற்பக்கத்துல எழுதுனாங்கன்னா அரக்கு சீல வச்சாங்கன்னா அது எழுத்துக்கள் மறையுன்றதுக்காக இந்த அட்ரஸ் டேக்கோட பின்பக்கம் தான் அந்த அரக்கு சீல் வைப்பாங்க. இது எல்லாத்துலயும் முன்பக்கமே வச்சிருக்கிறாங்க, ஏன்னா அங்க எதுவுமே எழுதப்படலை. இதை நான் சுட்டி காட்டின உடனே தேர்தல் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, இல்ல சார் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா மெஷின் நம்பர் எல்லாம் கரெக்டா தானே இருக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் மெஷின் நம்பர் பிரச்சனை இல்லை, இதோட ப்ராப்பர் செயின் ஆஃப் கஸ்டடியை ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த அட்ரஸ் டேக் போட்டு சீல் பண்றாங்க. அதுவே சந்தேகமா இருக்கிறப்ப நம்பரை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? இது முறைப்படி பாதுகாப்பாக வைக்கப்பட்டதா இல்லையான்றதே சந்தேகமா இருக்கிறப்ப தி ஆத்தென்டிசிட்டி ஆஃப் தி சேஃப் கஸ்டடி இதுவா இருக்கிறப்ப இதுதான் அந்த மெஷின் அப்படிங்கறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. மெஷின் சரியாக இருந்ததா டேம்பர் ஆகாம இருந்ததான்னு பாக்குறதுக்கு ஒரே வழி அந்த சீல் தான். அந்த சீலே அட்ரஸ் டேக்ல சீல்ல எதுவுமே கையொப்பமே இல்லாம நிரப்பப்படாமல் இருந்தா அதுவும் புதிதாக இருக்கு. அந்த அட்ரஸ் டேக் கசகுல அழுக்குப்படல, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது பல ஆயிரக்கணக்கான மிஷினை 3 மாதத்துக்கு பிறகு எடுக்கிறப்ப அந்த பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு சாதாரண மனிதனுடைய அறிவு. அது
இந்த இடத்துல கூடுதலா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். இந்த சீல்லாம் வைக்கின்ற பொழுது அனைத்து கட்சியை சேர்ந்த பூத் ஏஜென்ட்ஸ் அவங்க முன்னாடி தானே வைப்பாங்க. அப்ப கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு, அதுவும் முதலமைச்சருடைய தொகுதி என்று வருகின்ற பொழுது அவங்க கண்டிப்பா ரொம்ப அலர்ட்டா இருந்திருப்பாங்க. அதனால கண்டிப்பாக அது அங்க இருக்கணும். இது அந்த வாக்கு பதிவு செய்யற இயந்திரம், பேலட் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்ட்ரோல் யூனிட் வந்து வாக்கு எண்ணிக்கைக்கு எடுக்கப்பட்டது இல்லைங்களா? அப்ப அன்னைக்கு வந்து அந்த டேக் பிரிச்சிருப்பாங்க. பிரிச்சுட்டு திருப்பி சீல் பண்ணுவாங்க எண்ணி முடிச்ச பிறகு. அப்ப 2வது தடவை அரக்கு சீல் வச்சிருப்பாங்க. இதுல ஒரே ஒரு அரக்கு சீல் தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த டேக்ஸ் வேர் டேம்பர்ட் வித், அந்த டேக்ஸை யாரோ முறையற்ற முறையில் செய்திருக்கிறாங்க. அப்படின்னா ஆத்தென்டிசிட்டி பிரச்சனைக்குரியது. எனவே நான் கழக தலைவர்கிட்ட கேட்டுட்டு, ஏன்னா அவங்க ஒப்புதல் இல்லாம நான் எதுவும் செய்ய முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, நான் என்ன பண்ணட்டும், சட்டப்படி என்ன செய்யணும்னா நாங்க எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுக்குறோம். இன்னையோட 8வது மிஷின் வெரிஃபை பண்றோம். அதுல 3 மிஷின்ல 2 விவிபேட் ஒர்க் பண்ணல, 3வது மிஷின்ல செயின் ஆஃப் கஸ்டடியே இதுவா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் மேற்கொண்டு போறது வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. சட்ட ரீதியாக நமக்கு தேவையான போதுமான ஆதாரங்கள் இருக்கு, இது முறைகேடுகள் இருக்குது அல்லது சரியான இவிஎம் மிஷின் இல்லைங்கிறத நிரூபிப்பதற்கு சட்டப்படியான விஷயங்கள் இருக்கு. நாம இதோட வாக் அவுட் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் இதை பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னேன். நீங்க எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. நான் 29ஆம் தேதியே முதல்ல அந்த பெல் என்ஜினியர் இதை பத்தி சொன்னப்ப அவர்கிட்ட நான் மொத்தம் 19 கேள்விகளை எழுப்பி ஒரு கடிதம் கொடுத்துட்டேன். இந்த சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்புறம் இது முழுமையா வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்படுது. அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை வந்து சர்டிஃபைடு காப்பி கொடுக்கணும்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருந்தேன். 29ஆம் தேதியே கொடுத்துட்டேன் நான். அப்புறம் 30ஆம் தேதி விவிபேட்டுக்கும் கடிதம் கொடுத்துட்டேன், 31ஆம் தேதி விவிபேட்டுக்கும் கடிதம் கொடுத்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறது விரிவா கைப்பட எழுதி ஒரு கடிதமும் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி ஒரு கடிதமும் கொடுத்துட்டேன். இந்த மிஷினை பத்திரமா எடுத்து பாதுகாப்பாக சீல் இட்டு வையுங்க, ஏன்னா நாங்க கோர்ட்டுக்கு போகும்போது இது எவிடன்ஸா தேவைப்படும் கொடுத்துட்டு நாங்க வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அதுல நடத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு மிஷின், அதாவது ஏறக்குறைய ஒரு 900 வாக்குகள் போடப்பட்ட ஒரு மிஷின் டேம்பர் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்கு? ஆத்தென்டிசிட்டி. ஏன்னா பல தொகுதிகளை வந்து 1 ஓட்டு 500 ஓட்டு 1000 ஓட்டு அந்த எலெக்ஷன்ல வித்தியாசம் அப்படின்னு வரும்போது இதுல மக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு 2-3 சந்தேகங்கள் சார். ஒன்று, பலரும் என்கிட்ட இந்த தேர்தல் முடிவு வந்தோன்னு கேட்ட கேள்வி, விவிபேட்டையும் இதையும் வந்து ஒப்பிட்டு எண்ணலாம், அது இத்தனை தொகுதிகளுக்கு என்னன்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? அப்ப நீங்க வந்து அதை அந்த ஒரு பிரச்சனையை நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத சொன்னாங்க. முதலமைச்சர் தொகுதியில அந்த மாதிரி விவிபேட் எண்ணப்பட்டதா, அதற்கான முயற்சிகள் எதுவும் எடுத்துக்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிறது ஒரு டவுட் சார். நீங்க அந்த டவுட்டுக்கு சொல்லுங்க, நான் அடுத்த டவுட்டை கேட்கிறேன். அதாவது ஒரு தொகுதிக்கு 5 மிஷினை எடுத்து விவிபேட் எண்ணலாம். கொளத்தூர் தொகுதியில அந்த 5 மிஷினுக்கு உள்ளதை எடுத்து எண்ணி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல முழுமையான விவிபேட்டை எண்ண வேண்டும் என்று கேட்டிருக்கலாம், ஆனா கேட்கப்படவில்லை. தேர்தல் ஆணையத்தின் மீது ஏதோ இடத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது, பட் இப்போ அது வந்து நமக்கு அந்த நம்பிக்கை உடையதுன்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த விவகாரத்துல சார், இப்ப நீங்க எண்ணிய அந்த பெட்டிகளுக்கு ஏற்கனவே கொளத்தூர்ல அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகளில் இருக்கக்கூடிய அந்த இயந்திரத்தை தான் நீங்க சோதிக்கிறீங்க. இப்ப ஏற்கனவே பதிவான வாக்குகள் அங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்க அந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருந்திருக்கும் இல்லையா, அது இன்னமும் அந்த நம்பரோட அதில் இருக்குமா, அல்லது அதை வந்து திருப்பி 0 பண்ணி அதை புது ஒரு கண்ட்ரோல் யூனிட் மாதிரி தான் அதை வந்து இப்ப மெயின்டைன் பண்ணுவாங்களா? அது எப்படி பண்றாங்க அப்படின்னா, எடுத்துட்டு வந்தோடனே இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம பாஸ் ஆயிடுச்சுன்னா, அதாவது இன்னைக்கு இருக்கிற சிக்கல் இல்லாம எல்லா நம்பரும் ஒத்து வந்தது, டேக் சரியா இருந்தது, சீல் சரியா இருந்ததுன்னா ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ராசஸா வந்து கண்ட்ரோல் யூனிட்டை ஆன் பண்ணி காட்டுறாங்க. அப்ப கொளத்தூர் தேர்தல்ல பதிவான வாக்குகள் டிஸ்பிளே பண்ணி காட்டுறாங்க. அதை நம்ம வந்து பதிவான வாக்குகளுக்கான அந்த
பட்டியல் ஃபார்ம் 20யோட வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே. வெரிஃபை பண்ணி அது சரியா இருந்தாதான் அது மெஷின் எடுத்துக்கிறாங்க. நாங்க வெரிஃபை பண்ணதுல அந்த வாக்குகள் அப்படியே தான் இருந்தது. அதுல ஒன்றும் சிரமம் இல்லை. நாம சரின்னு சொல்லி ஒத்து கையெழுத்து போட்ட பிறகுதான் அது 0 பண்ணிட்டு புதுசா மார்க் போல் புதுசா இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்க அந்த டேக் பிரிக்கப்பட்ட கண்ட்ரோல் யூனிட் இருக்கு இல்லையா, அதுல வந்து அது எண்ணிதான் பிரிச்சிருக்கிறோம் அப்போ இல்லையா? ஆமா, எண்ணிதான் பிரிச்சிருக்கிறோம். பட் நம்முடைய டவுட் வந்து அதுல வேற எதுவும் வந்து மோசடி நடந்திருக்க கூடும். இல்ல இல்ல, டேக் இல்ல, அட்ரஸ் டேக் வந்து ஃபில் பண்ணாம இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்க கண்ட்ரோல் எந்த யூனிட் ஓபனே பண்ண விடல. அதுதான் கேக்குறேன், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அதுக்காக நான் இன்னும் கூர்மையா கேக்குறேன். நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது அதுக்கு இன்னைக்கே மாவட்ட தேர்தல் அதிகாரி ஒரு கடிதமும் அனுப்பிச்சிட்டாரு. நீங்க இதெல்லாம் திறக்க விட்டுருந்தீங்கன்னா நான் உள்ள இருக்கிற நம்பரை வெரிஃபை பண்ணி காட்டியிருப்பேன். அப்படி நீங்க ஒத்துக்காததுனால நீங்க வேற மெஷின் கூட எடுத்து வெரிஃபை பண்ணுங்கன்னு கடிதம் எழுதியிருக்காரு. ஓகே. நாங்க வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்த பிறகு ஓகே நாங்க அது திறக்கிறதுக்கே ஒப்புக்கொள்ளவில்லை. சரி, இப்போ ஒரு லேமன் மனல்ல எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ அந்த மெஷின்ல அந்த குறிப்பிட்ட கண்ட்ரோல் யூனிட்ல ஏதோ ஒரு மோசடி பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் அந்த டேக் உள்ளிட்டவற்றெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொண்டால், நீங்க இப்ப வீடியோ எடுத்துக்கிட்டீங்க, இருந்தாலும் இப்ப யூனிட் அவங்கதான் பராமரிக்கிறாங்க, அவங்க கையில கொடுத்தாச்சு. நாளை கோர்ட்டுக்கு போவதற்குள்ளாக இதை திருப்பி வேறு ஒரு கண்ட்ரோல் யூனிட்டாக மாற்றி ஏற்கனவே ஃபார்ம் 20ல என்ன வாக்கு பதிவாயிருச்சோ அது போன்ற ஒரு வாக்காக அதை வந்து அவங்க பாசிபிள் இருக்கு. எஸ். ப்ராபபிளானா அது அதிகாரிகளை பொறுத்து. எஸ். பாசிபிலிட்டிக்கும் ப்ராபபிலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான். புரியுது சார். எஸ் எஸ் இருக்குது. பட் அவங்களுடைய அறம் சார்ந்து அவங்க வேலை செஞ்சாங்கன்னா ஓகே, இல்லைன்னா அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிதான் நிச்சயமா பண்ண மாட்டாங்கன்னு நம்புறேன், நம்பிக்கை இருக்கிறோம். ஏன்னா சமீரன் இன்றைக்கு சொல்லுகின்ற பொழுது, அதிகாரி சமீரன் இன்றைக்கு சொல்லுகின்ற பொழுது இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எல்லாம் சரியாக இருந்தது என்பது போன்ற வார்த்தை சொல்லுவாங்க. தேர்தல் அதிகாரி அவங்க அப்படிதான் சொல்லி ஆகணும். நமக்கு அதிகாரிகள் வந்து பிரச்சனை இல்லை. அவர் சமீரன் வந்து அப்ப டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் கூட கிடையாது, அவர் இப்ப வந்தவங்க கமிஷனரா இப்ப வந்ததுனால அவர் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர். அதனால எனக்கு எந்த தனிப்பட்ட அதிகாரி பற்றியான பிரச்சனை இல்லை. இது வந்து தேர்தல் ஆணையத்திற்கும் நமக்கும் உள்ள பிரச்சனை. இப்போ இது அடுத்தது நீங்க இப்ப கோர்ட்டுக்கு போறீங்களா சார்? ஹைகோர்ட் போறீங்களா? நிச்சயமா போவோம். ஏற்கனவே ஒரு பெட்டிஷன் இருக்கு, இதையும் போடுவோம். டெல்லியில இருக்க மூத்த வழக்கறிஞர்கள்கிட்டையும் கேட்டோம். அவங்க இது ஹைகோர்ட்ல போடுறதுக்கு உகந்த மனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா போடுவோம். போட்டுட்டு, ஏன்னா கொளத்தூர் தோல்விங்கிறது தனிப்பட்ட விஷயம், இது ஜனநாயகம் சார்ந்த விஷயம். எந்த ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சியும் இவிஎம் என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை நம்புகிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு. எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ நீங்க இது போறீங்க, எஸ் அப்படின்னு உங்களுடைய குற்றச்சாட்டுகளின் முகாந்திரம் இருக்குன்னு நீதிமன்றம் எடுத்துக்கொண்டால், எஸ் இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துல தவறு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்க. திருப்பி ஒருவேளை அங்கே மறு வாக்குப்பதிவு அல்லது மறு வாக்கு எண்ணிக்கை நடக்குமா? அடுத்தது வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஏன்னா இதனுடைய அத்தனையினுடைய நோக்கமும் தீர்வு தான், நமக்கான நியாயம் தான். அந்த நியாயம் என்னவா இருக்கும்? என்னன்னா, பொதுவாக மறு வாக்கு அந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு புதிய வாக்கு பதிவு நடத்தணும் அப்படின்னா எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்கணும் 45 நாளுக்குள்ளார. கழக தலைவர் அவர்கள் எலெக்ஷன் பெட்டிஷன்லாம் போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பொதுவாக ஒரு தேர்தலை தள்ளுபடி ரத்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு எலெக்ஷன் பெட்டிஷன் தான் போடணும். ஆனால் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல, ரொம்ப எக்ஸெப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து தேர்தலை வந்து ரத்து செய்து மறு தேர்தலுக்கு உத்தரவிட்டிருக்கு ரிட் பெட்டிஷன்ஸ்ல. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் தமிழ்நாட்டில இருந்து போன ஒரு வழக்கு, அந்த வழக்கின் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருத்தர் வந்து அவருடைய பர்டிகுலர்ஸ் வந்து தவறாக கொடுத்து, அவர் பேர் வந்து வேற தொகுதியில இருக்கு.
தான் இன்னும் குறிப்பிட்ட தொகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க ஒரு பேரை வந்து இம்பர்சனேட் பண்ணி அவரு அங்க வேட்பாளரா நின்னுறார். ஓகே. தேர்தல்லாம் முடிஞ்சு போச்சு. தோற்று போன வேட்பாளரை வந்து அது வந்து 1 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிக்கிறார். ரிட்டு போடுறாரு. இது இம்பர்சனேட் பண்ணி வந்ததுனால ரிட் பெட்டிஷன்லயே எலெக்ஷனை செட்டிசைட் பண்ணிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் அது சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ். இம்பர்சனேட் பண்ணது வந்து எனக்கு அப்ப தெரியல, இப்பதான் தெரிய வந்தது. 45 நாளைக்குள்ள என்னால போட்டிருக்க முடியாது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த வழக்குலயும் 45 நாளுக்குள்ளார நான் எலெக்ஷன் பெட்டிஷன் போடணும். 7 நாளுக்குள்ளார நான் பெட்டிஷன் கொடுத்துட்டேன் இது வெரிஃபை பண்ணணும்ட்டு. ஆனா தேர்தல் ஆணையம் 45 நாள் கழிச்சு தான் இந்த ப்ரொசீஜரை செய்வேங்கிறாங்க. ஓகே. அப்ப இந்த மிஷின் ரிப்பேரா இருக்கு, தவறாக இருக்கிறது, அட்ரஸ் டேக் டேம்பரா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அப்ப எப்படி தெரிய முடியும்? அதனால நான் எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்க முடியாது. நான் சொன்ன அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கை ஒத்து இருக்குதா இல்லையாங்கிறத நீதிமன்றம் தான் டிசைட் பண்ணணும். ஹைகோர்ட் தான் டிசைட் பண்ணணும். ஹைகோர்ட் இதெல்லாம் ஒத்துக்கிட்டு இது எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ் அப்படின்னா ஒத்துக்குச்சுன்னா நிச்சயமாக இது மறுதேர்தலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப தெளிவாகவும் அதே சமயத்துல ஆழமாகவும் எளிமையாகவும் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு நேயர்களுக்கு புரியக்கூடிய விதத்துல இது இருக்கக்கூடிய சரி தவறுகள் என்ன, இதுல என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத எடுத்துரைத்தீர்கள். உங்கள் வருகைக்கும் கருத்து பெருக்கும் நெஞ்சடைந்த நன்றி சார். நன்றி. வணக்கம். வணக்கம். நிறைய சொந்தங்களே, திரு என்ஆர் இளங்கோ சார் அவர்களுடன் இந்த நேர்காணல். என்ன நடந்துச்சு குளத்தூர்ல? இது நாட் ஒன்லி குளத்தூர், அவர் சொன்ன மாதிரி 5 தொகுதிகளில் திமுக இதை கேட்டிருக்கிறது. இது நாடு முழுவதுமே எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி இதுல எலெக்ஷன் கமிஷன் எப்படிலாம் மோசடி செஞ்சதுன்னு ஒரு பெரிய டெமோ எல்லாம் காட்டிட்டு இருந்தாரு. தேர்தல் ஆணையம் என்பது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். ஏன்னா ஜனநாயகத்தினுடைய நம்முடைய எல்லாருடைய கடைசி ஆயுதம்ங்கிறது அது தேர்தல் தான். அங்கே நாம் செலுத்தக்கூடிய வாக்குகள் என்பது நாம் விரும்பி செலுத்துபவருக்கு மாறாக வேறு ஒருவருக்கு செல்லும் என்று சொன்னால் அதை விட பெரிய மோசடி எதுவும் இருக்காது. அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கிறதா என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தும். காத்திருப்போம். நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.